அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி, காலம் குணப்படுத்துமா? டைம் ஹீல்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்களே, அது உண்மையா? என்பதுதான் இன்னைக்கான டாபிக்கா வச்சு பேசியிருக்கோம். நம்ம குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, காலம் குணப்படுத்தாது என்று மிக தீவிரமாகவே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். நான் எந்த அளவிற்கு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, ஏம்மா ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த மொமெண்ட்ல அவங்க பயங்கர கஷ்டத்துல தான் இருப்பாங்க. அந்த மொமெண்ட்ல எந்த ஞானம் சொன்னாலும் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது. ஆனால் சிறிது நேரம் ஆக, ஆக, ஆக ஆட்டோமேட்டிக்காக இந்த காலமே அவர்களுக்கு உணர்த்தி விடுகிறதல்லவா? அப்போ நீ போய் சொன்னியா ஞானத்த? அந்த நேரத்தில் எங்களுக்கு ஞானம் மறந்து விட்டது. ஆனால் இந்த காலம் எங்களுக்கு நினைவுபடுத்தினா. இந்த டைம் தான் அந்த ஞானத்தை கொடுத்து என்னை ரெக்கவர் செய்தது. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அங்க குரு இருந்தா ரெக்கவர் பண்ணாரு. அப்போ டைம் இட்செல்ஃப் பிகமிங் எ குரு. ஒரு குரு மாதிரி டைம் செயல்பட்டு அது என்னை எனக்கு உணர்த்தியதாக அமைந்ததல்லவா? என்றெல்லாம் நான் கேள்வி கேட்டாலும் கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் வாதிட்ட ஒரு விஷயம் இல்லை, இல்லை என்று. அதற்கு நீங்கள் சொன்ன உதாரணங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கணும் அப்படின்னா, அது எப்படின்னா டைம் ஹீல் பண்ணணும்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹீல் பண்ணுமா? ஒருத்தனுக்கு ஒரு நாள் ஆகுது. ஒரே அளவிலான துக்கம். ஒரே நாளில் ஒருவன் மீண்டு வருகிறான். ஒரு சிலருக்கு 10 நாள் ஆகுது. ஒரு சிலருக்கு 15 நாள் ஆகுது. அப்ப டைம் அப்படிங்கிறது என்ன நேச்சர் தானே. நேச்சர் யாருக்காவது ஓரவஞ்சனை பண்ணுமா? அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா கூட டைம் ஹீல்ஸ் எப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப நீங்க குடுக்குற விளக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அண்ணா டைம்லாம் ஹீல் பண்ணாது. எல்லாமே மைண்ட் செட் தான். அந்த மொமெண்ட்ல நாங்க இப்படிதான் இருக்கணும். அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் துக்கம்னு நாங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாரிலாம் நடந்தா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு அந்த ஒரு ஃபீல் வருது. லேட்டரா இது வந்து லைஃப்ல ஐ மீன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற அந்த ஞானம் எங்களுக்கு வருது. அது காலம் கொடுத்ததுன்னு சொல்லாதீங்க. நாங்க தான் எடுத்துட்டு வரோம். முதல்ல எடுத்துட்டு வரமாட்டேன் என்கிறோம். பின்னாடி நாங்க அதை எடுத்துட்டு வர்றோம். இங்கே செய்வதனைத்தும் நாங்கள் தானே. என் மனம் தானே அந்த மொமெண்டில் பதைபதைக்கிறது. பின் நேரம் ஆக ஆக என் மனமே தான் ரிகவர் செய்கின்றது. இங்கே என் மனம் தான் ரிகவர் செய்கிறதுன்னு சொன்னாதான் அது சரியா இருக்குமே தவிர, என்னுடைய இந்த டைம் வந்து ரெக்கவர் பண்ணிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா ஏத்துக்க முடியும் என்ற ரீதியிலே கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று ஞாபகம் வருது. மனமா சொல்லா கிளாஸ்ல உங்களுக்கு நினைவு இருக்கான்னு யோசிங்க. குளிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லுவோம். அதாவது என்னுடைய நண்பன் ஒருவன் கொடைக்கானலிலே ஊட்டியிலே வசிக்கின்றான். அவனது வீட்டுக்கு நான் சென்றிருந்த போது அந்த ஒரு பாட்டி வயதான பாட்டி 2, 3 ஷட்டர் அளவுக்கு நல்லா திக்கா ஸ்வெட்டர் போட்டு உட்கார்ந்திருந்தா. அந்த நேரத்துல நான் வெறும் சட்டைய போட்டிருக்கேன். எனக்கு குளிர் தாங்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு தான் அந்த அட்மாஸ்பியர் இருந்தது. ரொம்ப குளிர்காலம் இல்ல. ஆனா அந்த மூதாட்டியை பார்த்து எனக்கு ஒரு சந்தேகம்னே, "என்னப்பா, இந்த மூதாட்டி ஊட்டியில இப்பதான் வந்திருக்காங்களா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல. அவங்க பிறந்து வளர்ந்ததே ஊட்டி" அப்படின்னு. "பிறந்து வளர்ந்ததே ஊட்டின்னா, எதுக்குப்பா இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளவு பெரிய ஸ்வெட்டரு?" அப்படின்னு. இல்ல, அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த குளிரை பழகிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஆதலால் அவர்கள் அதை பழகிக் கொள்ளவில்லை. ஆதலால் அவங்க இன்னைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பதில் எதற்காக சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஊட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறான் அப்படின்னா, பயங்கர குளிர் தாங்க முடியல. பட் 1 மந்த், 2 மந்த்ஸ் கழிச்சு அந்த குளிருக்கு அக்காமடேட் ஆயிடுது அவனுக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த குளிர வந்து செமையா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அப்போ நேரம் அவனை மாற்றியது. அவன் மனதை மாற்றியது நேரம். அப்படின்னு நான் இவ்வளவு நேரம் உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரியா? நேரம் எல்லாம் மாத்தல. நேரம் மாத்தியிருந்தா அந்த பாட்டிய மாத்திருக்கணுமே. அப்ப பாட்டி மனச மாத்துறதுக்கு தயாரா இல்ல. சோ தேர்ஃபோர் அந்த பாட்டிக்கு குளிர் ஒத்துக்கல. கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா எவன் ஒருத்தன் தன் மனதை மாற்றிக்க தயாராக இருந்தானோ, அவன் தான் மாற்றினான். அது நேரம் மாற்றியது என்ற அர்த்தம் அல்ல. இன்ஃபாக்ட் ஒருத்தனுக்கு ஒரே வாரத்துல செட் ஆகுது, ஒருத்தனுக்கு 2 மாசத்துல செட் ஆகுதுன்னா கூட எந்த அளவிற்கு தயாராக இருக்கின்றான். அப்ப மனதின் தயார் எந்த அளவுக்கு மனம் தயாராக இருக்கின்றது என்ற அடிப்படையில் தானே அங்கே மாற்றம் நிகழ்கின்றது என்பதை எல்லாம் யோசித்து பார்த்தால், முற்றிலும் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காலம் குணப்படுத்தும் என்பதை மனம்தான் அங்கே காயத்திற்கும் காரணம் மனமேதான். அதை குணப்படுத்தும் மருந்தாகவும் இருக்க முடியும். ஆதலால் இங்கே இங்கே நேரம் என்ற ஒரு சூழலை கொண்டு வந்து எங்களை கன்ஃபியூஸ் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் அழகாகவே பேசினீர்கள்.
இப்போ மேஜரா நான் வந்து கொண்டு வந்த ரீசன் என்னன்னா, இந்த சப்கான்ஷியஸ் நீங்க அடிக்கடி கொண்டு வருவீங்க. இந்த மொமெண்ட்ல, இந்த செகண்ட்ல நான் என்ன பண்றேன்னே தெரியாம நான் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேங்க என்று நான் கேள்வியெல்லாம் கேட்டா கூட, அப்ப கூட நீங்கள் வந்து மறுக்கிறீர்கள். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் மொமெண்ட்டும் கூட இதனால் மைண்ட் செட் தான். அப்புறம் ரிகவர் ஆகிறது அப்படிங்கிறதும் மைண்ட் செட் தான். இங்க தயவு செய்து டைம் எல்லாம் கொண்டு வராதீங்க. எல்லாமே என்னுடைய மனமே தான் குணப்படுத்துகிறது. காலம் மனதை மாற்றாது. காலம் எனக்கு ஒரு புதுசா ஆட்டிடியூட தரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா ஒரு மெசேஜ் யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க. காலம் ஒருவனை குணப்படுத்தாது, ஆனால் காலம் அவன் மனதிற்கு நல்ல ஆட்டிடியூடை தந்து விடுகிறது. உதாரணம், இன்னைக்கு வந்து இன்னைக்கு அதாவது ஒரு கணவன் இறந்து விட்டான், மனைவி அழுது கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு 10 டேஸ் கழிச்சு அவருடைய பர்செப்ஷன் சேஞ்ச் ஆகுது, ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆகுது, மனம் சேஞ்ச் ஆகுது. இல்ல பிறந்தவங்கலாம் ஒரு நாள் போகத்தானே வேண்டும் என்று அந்த மனசு சேஞ்ச் ஆகுது, அவள் கூலாகின்றாள். ஆனால் இந்த சேஞ்சை கொடுத்தது டைம்னு அந்த மெசேஜ்ல வந்திருந்தது. ஆக்சுவலா அந்த டைம் கிடையாது. அதனாலதான் அதை வச்சு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணேன். டைம்லாம் உங்களை பெர்செப்ஷன் சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க 1 வருஷம் ஆனாலும் நீங்க இதே பெர்செப்ஷன் தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உதாரணமா என் கணவன் வேணும் இல்லைன்னா நான் அழுவேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 1 இயர் ஆனாலும் நீங்க அழுதுட்டு தான் இருப்பீங்க. ஸோ த டைம் வில் நாட் டிசைட் த பெர்செப்ஷன். நீங்களே தான் நீங்க உங்க பெர்செப்ஷனை மாத்திக்கிறீங்க. அது டைம்னால மாறுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்போ நீங்க உடனே கேட்கலாம், ஏன்பா எனக்கு தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, செத்தவன் எல்லாம் வாழ்றவன் எல்லாம் ஒரு நாள் சாக போறான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குல்ல, அப்போ அந்த நேரத்திலேயே எனக்கு ஏன் வரல, நான் தான் கொண்டு வந்தேன், நான் தான் கொண்டு வந்தேன், டைம் கொண்டு வரல என்று நீ வாதிடுகிறா இருக்கட்டும். ஆனா அந்த அன்னைக்கும் நான் தான் அழுதேன், அப்புறம் 10 நாள் கழிச்சும் நான் தான் வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ரிலாக்ஸ் ஆகக்கூடிய அந்த ஞானம் என்னில் முதல்லேயே இருக்கின்றது என்பது உண்மை என்றால், நான் ஏன் அழுதேன், எனக்கு அழுவதற்கு பிடிக்காதே, அந்த நாலேஜ நான் இந்த மொமெண்ட்லயே கொண்டு வந்திருக்கலாம் இல்ல, அது ஏன் நான் கொண்டு வரல என்று நாம கேள்வி எழுப்பும் போதும் கூட நீங்கள் சொல்வது ஆச்சரியமாக இருந்தது. இல்லை, நாங்கள் நடிக்கின்றோம். எங்களுக்கு பிரியப்படி எந்தெந்த நேரத்தில் எப்படி நடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி நடிக்கின்றோம். அந்த மொமெண்ட்ல அழணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிக்ஸ்டு. அழுகுறோம், எங்களுக்கு தெரியும் எல்லாரும் சாகதான் போறாங்கிறது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. பட் அந்த நேரத்துல நாங்க அதை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நாங்க வந்து ரியலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒருத்தர் செத்து போகும்போது அந்த இது நாள் வரைக்கும் அவர்கள் என்னெல்லாம் நமக்காக செய்தார்களே அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவர்களை நினைத்து கொட்டி நாம் அழ வேண்டும் அப்படின்றதுக்காக இருந்துகிட்டு இருக்கப்போ அந்த நேரத்துல எல்லாம் வந்து செத்து போவோம் அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் யாரையா பண்றது? ஸோ வாழ்க்கை எனும் நாடகத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக அந்த நேரத்துல அந்த ஞானம் தான், ஐயோ செத்து போயிட்டாரே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டு அடுத்த கேம் ஆடணும்ல, அந்த கேமையும் ஆடிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா என்ற ரீதியிலே நீங்கள் பேசினீர்கள் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆச்சரியமாக இருக்கின்றது. இந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க வேற லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்னுடைய பதில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே என்னுடைய பங்குக்கு நானும் சொல்லுகிறேன். அதாவது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, மனம் நான் அல்ல அப்படின்னா கூட மனதை மாற்றுபவன் நான். மனதை மாற்றும் ரெஃப்ளெக்டட் கான்சியஸான சிதாபாஸ் நான். அந்த சிதாபாசே அந்த பரபிரம்மம் என்று அழைப்படுகின்ற அந்த பரபிரம்மே நான். அப்போ இப்படித்தான் இங்கே இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நேரம் என்பது தனியாக எதுவுமே கிடையாது. ஏன் நேரமே நான் தான். இந்த நேரம் கழித்து நான் இப்படி ஆக வேண்டும் என்று முடிவு செய்பவனே நான் தான் என்றெல்லாம் கூட நம்ம சொல்ல முடியும். இஃப் யூ டேக் இன் டு தி ஹையர் ஆஸ்பெக்ட்ல இருந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னா இப்படித்தான் ஆன்சர் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கும்போது குணாதீதன் பிளஸ் குணங்களில் ஒட்டி கொண்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம். சோ அதை பேசும்போது நம்ம என்ன ஒரு பர்டிகுலரா ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் குணாதீதர்களே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். குணாதீதனாக இருந்து கொண்டு ஞானி என்ன செய்யறான்னா, இந்த கேமுக்கு ஏத்த மாதிரி சம்டைம்ஸ் சாத்விக்ல, ரஜஸ்டிக்ல, தமத்திக்ல இருந்து விளையாடுவோம். சரி, அப்ப அஞ்ஞானி, there is no அஞ்ஞானம் in this world அப்படி பார்க்கும்போது இப்போ
தமஸ்ல விளையாடுகிறவர்கள் தமஸ்லயே கடைசி வரைக்கும் விளையாண்டா கூட அவங்கள வந்து தமஸ் அப்படின்னு சொல்லிடலாம், குணங்களை ஒட்டிட்டான்னு சொல்லலாம். ஆனா குணங்கள் ஒட்டி இருந்தா குணங்கள்ல இருந்து வெளியே வரக்கூடாது இல்ல, ஒட்டிடுச்சு இல்ல. ஆனா அழகா பிரிச்சு ரஜசிக்ல சம்டைம்ஸ் விளையாடுறாங்க, அழகா சாத்விக்லயும் விளையாடுறாங்க. நீங்க எந்த அஞ்ஞானிங்க வந்து ஒரே குணத்துல ஒட்டிட்டு இருக்கான்? நீங்க வேணா அந்த டாமினேட்டர் பேஸ் பண்ணி சொல்லலாம், அதிகமான நேரத்துல இதுல ஒட்டிட்டு இருக்காங்க வச்சுக்கோயா. 24 ஹவர்ஸ்ல 20 ஹவர்ஸே தமசிக்கல ஒட்டிட்டு இருக்கானே வச்சுக்கோயா. அழகா வெளியே வந்து ஒரு 2 நிமிஷம் ஆனாலும் சாத்விக்ல வந்துட்டான் இல்ல. வந்துட்டான் அப்படின்னா என்னையா அவன்கிட்ட ஒட்டிட்டு இருக்கான்னு சொல்ற, ஒட்டாம வரக்கூடாது இல்லையா? ஓ ஒட்டல, எல்லாருமே ஒட்டாம தான் ஒட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது வந்தது இல்லையா? The moment when you are able to change your mind, when your guna to one side to the other, அப்படிங்கிற மாதிரி நம்மளால மாத்திக்க முடியுது அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காவே எல்லோருமே அந்த குணாதீத ஸ்திதியில் தான் இருக்கின்றார்கள், எல்லோருமே ஞானிகள் என்பது ஸ்பஷ்டமாக வெளிவருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ யாருமே வந்து எல்லோருமே நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கிற மாதிரி அனைத்தும் அனைவரும் அறிந்து தெளிந்து புரிந்தே அந்தந்த வேஷத்தில் கனகச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே எதுவும் தானாகவெல்லாம் நடந்துவிடவில்லை. அவனவன் ஏற்றுக்கொண்ட வேஷம், அவனவன் விருப்பப்படி அவனவன் அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு விளையாடுகின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் மீண்டும் இந்த நேரம் குணமாக்குகிறதா என்ற ஒரு விஷயத்தை வைத்து ஒரே விஷயத்தை தான் நம்ம வந்து டெய்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம், அதை புரிய வச்சிருக்கோம். இருந்தாலும் நேத்து நம்ம கொஞ்சம் இறங்கி வந்து பேசணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பேச முடியுமா? அதாவது இங்கே அனைத்தும் தானாகவே நடக்கிறது, அப்ப எப்படி ரியலைஸ் பண்றது? அதுதான் எல்லாருமே நாங்க நடிக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னா கூட இருந்தாலும் இப்போ வந்து நம்ம பிரம்மத்தில இருந்து பேசாம கொஞ்சம் இறங்கி வந்து பேசணும். அப்ப நீங்க எல்லாம் வந்து நடிக்கிறீங்கலாம் சொல்லக்கூடாது, நாங்க ஒட்டிட்டு இருக்கோம் என்ன பண்ணுவேங்க நாங்க அப்படின்னு நீங்க பேசணும். நான் வந்து பரவாயில்லைங்க, நான் வந்து உங்களை இந்த ஒட்டிட்டு இருக்கிறதுல இருந்து பிரிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி நான் பேச வேண்டியது இருக்கு. ஸோ அப்படி பேசுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து எங்கிட்ட கேட்குறீங்க, ஏங்க நான் வந்து இந்த குணத்துல இப்போ மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்கேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, என்னாலலாம் சாத்விக் வர முடியாது, என்னாலலாம் குணாதீதத்துக்கு வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன காட்டுறோம்னா இந்த விஷயத்த உணர்த்துறோம். கண்ணா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, யூ ஆர் லையிங், நீ பொய் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இந்த இடத்துல எவ்வளவு அழகா சாத்விக்ல இருந்திருக்கியா இல்லையா, இந்த சிச்சுவேஷன்ல பாரு, இந்த சிச்சுவேஷன்ல பாரு. எல்லாருமே ஏதோ ஒரு மொமெண்ட்ல கண்டிப்பா நம்ம நல்லவங்களாம இருக்கத்தானே செய்யறோம். அப்போ உன்னால முடியுங்கிறத நீ கண்டிப்பா தயவு செய்து உணர முயற்சி செய். சரியா? நம்ம யாரும் இந்த நம்ம கௌரி எக்ஸாம்பிள காட்டணும். நம்ம குரூப் மெம்பர்ஸ் கிட்ட அவளுடைய அடாவடி மோசமா இருக்கும், ஆனா அவளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு, அங்க போனா அவளுடைய குணமே வேற. டோட்டலா வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்றா. அவங்க மத்தனை இன்சல்ட் பண்ணி என்னதான் திட்டினாலும் சரி சிரிச்சுட்டு தான் இருப்பா. நம்ம ஏதாவது சொல்லிட்டாங்க மட்டும்தான் புசு புசுன்னு அவர் வந்து நம்ம மேல எரிஞ்சு விழுந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வி கேன் மேக் தம், இல்ல என்னால முடியல முடியலன்னு தான் சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? முடியல முடியலன்னு சொல்லாதம்மா, முடியுதுமா, எங்கம்மா முடியல, ஏன் அங்க முடியலையா? அவன் என்கிட்ட பேசுவா, சொகுசு வாழ்க்கையை விட்டு என்னால வர முடியாது, வாரிக்கு நக்கவா வந்த, எல்லாம் முடியுது இல்லாம ஏமா போய் சொல்லிட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தான் இந்த டைம் ஹீல் பண்ணுது அல்லது ஏதோ ஒண்ணு அதுக்கப்புறமா குணமாயிடுது, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் இல்லை. எல்லாமே எல்லாராலையும் முடியுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ணணும். இந்த முடியலைங்கிற வாசகம் வந்துட்டாலே அதோட வந்து அவனை திருத்தவே முடியாதுன்னு அர்த்தம். சரியா? ஆனா முடியலன்னு நீங்க பேசுங்க, சும்மா நாச்சுக்கும் முடியும்னு நான் பேசுறேன், அது சும்மா நாச்சுக்கும் கேம்காக பேசிக்கலாமே தவிர உண்மையில முடியல அப்படிங்கிற வாசகத்துக்கு இங்கே வழியே இல்லை என்ற ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நாம தான் பிரம்மமா இருக்கணும், நாமளே தான் சிதாபாசா இருக்கின்றோம், நாம தான் இந்த உடல் மனம் புத்திக்கு அதிபதியாக இருக்கின்றோம். பிளஸ் நான் ஈஸ்வரனா இல்ல, எனக்கு சர்வ ஞானம் இல்ல, சர்வ சக்தி இல்ல, இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் பேசிக்கலி என் மனமாற்றம் அப்படிங்கிறது என் கையில தானே இருக்கு. ஈஸ்வரனே என் மனசுக்கு ஏத்த மாதிரி தான் நான் மாட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோ நான் சர்வஞனாக ஆகிவிட்டேன் நான் சொல்ல வரல. அகைன் நீங்க அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சுகம் துக்கத்திற்கு மட்டும்தான் மனம் காரணம் நாங்க பேசிட்டு இருக்கோமே தவிர சூழலையே மாற்றி விட முடியும் இந்த மனதால்னு சொல்ல வரேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட், ரியலைஸ். அதாவது ஒருவேளை இந்த உண்மையை நான் இல்லலாம் இல்லை, அந்த நேரத்துல எங்களுக்கு டைம் தான் ஹீல் பண்ணுதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, அந்த மொமெண்ட்ல வந்து கண்டிப்பா எங்களால முடியுதப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தயவு செய்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் என்று உணர முயற்சி செய்யுங்கள். நம்மால் முடியும்னு நினைச்சா உலகத்துல என்ன வேணா முடியுங்க, முடியாதுன்னா எதுவுமே முடியாம தான் போகும்.
என்ற இந்த உண்மையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க உடனே வந்து குருவருள் இல்லாம எதுவுமே முடியாதே, இப்ப என்னால முடியும்னு நினைக்க சொல்றியே. குருவருள் எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கிறது. குரு காத்திருக்கின்றான் உன்னை முடியும் என்று நினைக்க வைப்பதற்காக. நீ நினைக்கணும் அவ்வளவுதான். உன்னால முடியும்னு நினைக்க முடியலையேன்றதுதான் அவனுடைய வருத்தம். உன்னால முடியும்னு நினைக்க வைக்கிறதுன்னு அவன் போராடிட்டு இருக்கான். சரியா? therefore let us not use the word like முடியல. அது வந்து அந்த நேரத்துல எங்களால என்னமோ நடக்குது. அது எங்க கையிலேயே இல்ல. ஸோ அப்படின்னுலாம் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஞானிகளுக்கு வேணா உடனே அந்த மொமெண்ட்லயே அவர்களுக்கு தெளிவாக இருக்கலாம். அஞ்ஞானிகளுக்கு அப்படி இல்ல அப்படின்னெல்லாம் இல்ல. ஞானம், அஞ்ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாராலையும் எல்லாம் முடியும் என்ற ஒரு விஷயத்தை மற்றும் இந்த சத்சங்கத்தில் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.